கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏமாச்சான் நம்ம கிட்ட வரப்போறான். நீ சொல்ற அந்த நல்லவன் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு. எல்லாரையும் ஏமாத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த வேலையில ரிஸ்க் அதிகம். இங்க எதுவும் சரி தப்பு இல்ல பாஸ், நமக்கு தேவையா தேவையில்லையான்றது தான். சுயநலமா இருக்க கத்துக்கோ. மணி, நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரியான வருமானம் கூட இல்ல. கொலை பண்ண போறியா? போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றாங்க. யாரா நீ? சாவடிச்சுடா. ஒழுங்கா ரேட்டை பேசு, பேசின பணத்தை கரெக்டா வாங்க பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஏமாந்து போனவங்களை பத்தி கவலையெல்லாம் படாத. மணி, ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? போன் எடுக்க மாட்டேன்றான். மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதுவும் வரலன்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவா புரியுது. துரோகம் பண்ணு, கொலை பண்ணு, கொள்ளாடி. மச்சான் சொன்னா கேள்றா, இது தேவையில்லாத வேலை. அடுத்த எமோஷனல்ல விளையாடாதரா. ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்கடா. இவங்கள ஃபாலோ பண்ணா மொத்தமா தட்டி தூக்கிடலாம். இதையெல்லாம் கத்துக் கொடுக்கிற இந்த சமூகம் பழிய மட்டும் ஏத்துக்காது. பொருளை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாமா? அவன் ஏதோ பெருசா மறைக்கிறான்.